தாவேகா ஒரு புதிய கட்சியாக இந்த தேர்தலில் வந்திருந்தாலும், இளைஞர்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு மிக பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்பதனை அனைத்து கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றன. எனவே தாவேகாவை எப்படியேனும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என பாஜக சார்பில் இதற்கு முன்பு மூத்த தலைவர்கள் தொடர் முயற்சியில் இருந்தார்கள். ஆனால் அந்த முயற்சி எந்த பலனும் அளிக்கவில்லை. தாவேகாவை பொறுத்தவரை, விஜய் தலைமையிலான தாவேகாவை பொறுத்தவரை கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்துவிட்டு அந்த கட்சியுடன் எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? அது முதல் தேர்தலிலே இது போன்ற ஒரு முரணான ஒரு நிலைப்பாடை எடுத்தால் எதிர்காலத்தில் கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதனை விஜய் கூட இருக்கும் ஆலோசகர்கள், அரசியல் ஆலோசகர்கள் அனைவரும் அவருக்கு அறிவுறுத்தி இருந்ததாக தெரிகிறது. விஜயும் அந்த கொள்கையில் மிகவும் தெளிவாக இருந்ததாகத்தான் தெரிகிறது. எனவே இதற்கு முன்பாக நடந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் அது எந்த ஒரு அடுத்த கட்டம் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஒரு அடுத்த கட்டமாக நகராமல் அந்த பேச்சுவார்த்தை முடங்கி இருந்தது. தற்போது காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு மீண்டும் அந்த முயற்சியில் ஒரு சில பேர் ஈடுபட்டிருந்ததாக தெரிகிறது. ஆனால் விஜய் தரப்பில் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு சமிக்கையும் பாஜக தரப்பில் தரப்படவில்லை என்றுதான் தெரிகிறது. எனவே இது 4 கட்ட தேர்தலாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.